வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் உலாவும் முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முதலையை ட்ரோன் மூலம் தேடினர். முதலை சிக்கவில்லை. பின்னர் ஒரே கிணற்றின் மீது கோழியை கட்டி வைத்து காத்திருந்தனர். எனினும் பயனில்லை. இதற்கிடையே நேற்று மீண்டும் முதலை ஆற்றில் ஹாயாக உலா சென்றது. இதை பார்த்து மக்கள் அச்சமடைந்தனர். ஆற்றில் வலை வீசினால் முதலை சிக்க வாய்ப்புள்ளதாக மூதாட்டி ஒருவர் கூறினார். அதைத் தொடர்ந்து ஆற்றுக்குள் கயிற்றை போட்டு முதலையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அவங்க முதல்ல பிடிப்பேன்னு கண்டிப்பாக பிடிப்பேன்னு சொல்லியிருக்கு. இனி இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணதுக்கு நாங்களும் சொல்லி வேண்டியதான் இருக்கோம். அவங்க பிடிச்சலான்னு சொல்லணும். கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சி விட்டு தான் போவோம்னு இருக்கணும். இப்படி பண்ணினா முதல்ல பிடிக்க முடியாது. வலை போடணும். மேலே ஒரு வலை போடணும், கீழே ஒரு வலை போடணும். அந்த பாறையில் ஒரு வலை போட்டு கீழே அந்த தொற்பாடவை கிடக்கோடி வலை போட்டு அங்கே இஞ்சிட்டு விரட்டணும். விரட்டும்போது யாதங்களும் ஒரு வலையில் போய் சிக்கும். ஆனால் இந்த மீன் விலை ஒன்றும் பற்றாது. அதுக்கு வேண்டி வேறு விலை வேணும். இன்னும் இவங்கள்கிட்ட காணும் விலை. இல்லை பையன் மாதிரி இல்லைங்கன்னா நிறைய நாள் குளிக்க வராமல் எல்லாம் இருந்தேன். திருப்பி பின்னா இவங்க எத்தனை நாள் கொண்டு கிடக்கணும்? உங்களால் முடிஞ்சா இவங்களும் பார்த்துணும் இல்லையா? பிடிக்க முடியல. பிள்ளைங்க எல்லாம் வந்தோன்னா அலர்ஜி அடிக்கணும். பிள்ளைகள் ஓடையதும் அடிக்கிறதும் அதுவும் செல்லை பிடிச்சி எங்கும் போட்டோகள் எல்லாம் அனுப்பி கொடுத்தணும். இவங்க பிடிக்கிறதுக்கு வந்து நிற்கிது. இவங்க பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க ஒரு ஜாலிக்காக வந்து நிற்கிது. திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடந்த 2004ஆம் ஆண்டு பல கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்டப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த மேம்பாலத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தி வந்தனர். திடீரென மாநகராட்சி நிர்வாகம் நடை மேம்பாலத்தின் கான்கிரீட் தளத்தை நேற்று இரவோடு இரவாக உடைத்து அகற்றியது. பொதுமக்கள் பாலத்தை பயன்படுத்த முடியாதபடி 2 பக்கமும் இரும்பு கம்பிகள் மற்றும் தகரங்களை கொண்டு பாதையை அடைத்தனர். திடீரென பாலம் மூடப்பட்டதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அதிவேகமாக வரும் வாகனங்களுக்கு நடுவே உயிரை பணயம் வைத்து சாலையை கடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. முன்னறிவிப்பின்றி மாற்று ஏற்பாடுகளும் செய்யாமல் பாலத்தை உடைத்ததால் நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் என அப்பகுதி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்தனர். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள இந்த வண்ணாரப்பேட்டை பகுதின்றது மிகவும் போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி. இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய 2 பள்ளிகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு கல்லூரி இருக்குது. சோ இந்த ஒரு போக்குவரத்து இடையூறுள்ள பகுதியில மாணவர்களுடைய நலனை காக்கும் விதமா, இந்த விபத்துக்களை குறைக்கும் விதமா PH பாண்டியன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக PH பாண்டியன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவரினுடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழே இந்த பாலம் செயல்படுத்தியிருந்தாங்க. ஆனா அதன் பிறகாக ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அவர் பேர் வச்சதுனாலவோ அல்லது வேற எந்த ரீதியில இந்த பாலத்தை பராமரிக்க தவறுனாங்கன்றது தெரியல. ஆனா மாணவர்கள் நடந்து செல்றதுக்கு, ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த இடத்துல டிவைடர் எல்லாம் வச்சிருக்கோம். இதுல மாணவர்கள் எப்படி அந்த சைடு ஏறி போவாங்க? இது எல்லாமே கருத்தில் கொண்டு போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்தி இருந்தாலும் கூட இந்த பாலம் அப்படின்றது ஒரு இன்றியமையாத ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பாலத்துல பாத்தீங்கன்னா மேல நடபாதை கிடையாது. நடபாதை இல்லாம வெறும் எலும்பு கூட மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இரும்பு கம்பிகளினுடைய மொத்த கூடாரமா நிக்கக்கூடிய இந்த பாலத்தை உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பாலத்தை சீரமைப்பு பண்ணணும். அப்படி சீரமைக்க தவறும் பட்சத்துல அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு உள்ளாக இந்த பாலத்திற்கு நினைவஞ்சலி செலுத்தப்படும். ஏன்னா வெறும் நினைவா மட்டும்தான் இந்த தூண் நின்றுகிட்டு இருக்குது. சோ அதனால நிச்சயமா என்னுடைய முயற்சியின் கீழே இந்த பாலத்திற்கு நினைவஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. பழுதடைந்திருந்தால் சீரமைக்க வேண்டுமே தவிர பயன்பாட்டில் இருந்த பாலத்தை இப்படி இரவில் உடைப்பது என்ன நியாயம் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மாணவர்களின் நலன் கருதி மேம்பாலத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மத்திய ஜவுளித்துறையின் கீழ் செயல்படும் கைவினை வளர்ச்சி ஆணையத்தின் தேசிய ஆணையர் அமிர்தா ராஜ் 3 நாள் பயணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள வெள்ளியனூர் புவிசார் குறியீடு பெற்ற கைவினை கூடம், திருக்கனூர் புவிசார் குறியீடு பெற்ற பேப்பர் மிஷின் மற்றும் முருங்கப்பாக்கம் கைவினை கிராமம் ஆகிய இடங்களை நேரில் பார்வையிட்டார். ஆய்வின் போது கைவினை கிராமங்களில் தயாரிக்கப்பட்ட 21 வகையான கைவினை பொருட்களின் அரங்குகளை பார்வையிட்டார். புதுச்சேரி கைவினை கலைஞர்களின் திறமையை பாராட்டினார். தேசிய அளவில் நடைபெறும் பல்வேறு கைவினை விருதுகளுக்கு புதுச்சேரி கலைஞர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து கைவினை கிராமத்தில் அமைந்துள்ள கைவினை பூங்காவை பார்வையிட்டார். கைவினை வளர்ச்சியில் புதுச்சேரி முக்கிய இடம் வகிப்பதாக மகிழ்ச்சியை தெரிவித்தார். இதனையடுத்து புதுச்சேரியில் கைவினை அருங்காட்சியகம் அமைக்க முடியும். இதற்காக புதுச்சேரி அரசு உரிய இடத்தை ஒதுக்கினால் மத்திய அரசு சார்பில் 6 கோடி ரூபாய் செலவில் கைவினை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.
ஆய்வின் போது மண்டல இயக்குனர் லட்சுமண ராவ், உதவி இயக்குனர் ரூப் சென்டர், தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி உள்ளிட்ட பலர் இருந்தனர். The cluster in this center, and it's so good to see lot many artisans. They're doing very good work, very good design interventions, and I think it will be very good for the sector. And I hope that they get lot many visitors who appreciate their craft and give them good price. Very good. Happy to visit. தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் தமிழ்நாடு அகழாய்வுகளின் அண்மைக்கால அறிவியல் ஆய்வுகள் என்ற பெயரில் மதுரை தனியார் ஹோட்டலில் கருத்தரங்கம் துவங்கியது. இந்த கருத்தரங்கம் இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறும். கருத்தரங்கை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு துவக்கி வைத்து மியூசியத்தை பார்வையிட்டார். Approximately 90% of the graffiti signs found in Tamil Nadu have parallels with Indus graffiti, and about 60% correspond with Indus seal signs. More than 100 scientific dates have been obtained over the past 5 years, spanning from the Microlithic to the early historical periods. Around 25 AMS dates have been recorded for the Iron Age, with nearly 10 dates falling between 2500 BCE and 3345 BCE. நிகழ்ச்சியில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன், கலெக்டர் பிரவீன்குமார், இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குநர் கிஷோர் பாஷா, பெங்களூரு தேசிய ஆய்வு நிறுவன பேராசிரியர் ரவி கோரி, கௌரி செட்டர், கனடாவை சேர்ந்த மானுடவியல் துறை முனைவர் பீட்டர் ஜான்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த 3 நாட்களில் 19 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இதில் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 30 சர்வதேச, இந்திய தொல்லியல் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் பங்கேற்று பேசவுள்ளனர்.